2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேளச்சேரி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அக்கா தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார்கள். இதற்கு முன்னாடி இருந்த வேட்பாளர்கள் அத்தனை பேரும் யாரும் இந்த மழை வெள்ளத்திலையோ எதுலையுமே கொரோனா பீரியட்ல எதுலையுமே யாருமே இந்த சந்திப்பு மக்களை யாருமே சந்திக்கல. மீண்டும் அவங்கள தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் தான் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று எல்லாரோட கருத்தும் அப்படிதான் இருக்கு. நாங்கள் மக்கள் மத்தியில் நிறைய பார்க்குறோம். எல்லாம் மகளிருங்க எல்லாருமே சொல்றாங்க திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்கன்றது எல்லாரும். பிஜேபி பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆமா, பிஜேபி நீங்க கேட்கறதே முதல்ல தவறு. பிஜேபி தமிழகத்துக்கு முழுக்க முழுக்க துரோகம் செஞ்ச ஒரு கட்சின்னு கேட்டீங்கன்னா அது பிஜேபி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள் அவங்களுடைய ஆட்சியில தமிழகத்துக்கு நாங்க இதை செஞ்சோம் சொல்லி வாக்கு கேட்கிற அளவுக்கு அவங்க கிட்ட எந்த விதமான தகுதியுமே கிடையாது. ஆனா இப்போ பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு சில வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? இன்னைக்கு இருக்கிற மக்கள் கிட்ட நீங்க இப்ப இதே மாதிரி எங்க கிட்ட எப்படி நீங்க கேக்குறீங்களோ அதே மாதிரி பொதுமக்கள் கிட்ட கேட்டு பாருங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு நடக்கிற திமுகவுடைய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே செஞ்சிருக்காரு. அவங்களும் எப்பவுமே எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் தான் அவங்க வைக்க முடியுமா கண்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. அவங்க இன்னைக்கு நாங்க இதை செஞ்சிருக்கிறோம், தமிழகத்துக்கு இதை பண்ணிருக்கிறோம்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அதாவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுதான் அவங்களால வாக்கு சேகரிக்க முடியுமா கண்டு. மற்றபடி நாங்க மக்களுக்கு இதை செஞ்சோம், நாங்க இங்க பண்ணிருக்கிறோம், எய்ம்ஸுக்கு கல் வச்சு இன்னைக்கு 5 ஆண்டு காலம் போயிடுச்சு, சுத்தமாவே கிடையாது. அந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. அவங்க ஒரு திட்டம் கூட இன்னைக்கு தமிழகத்துக்கு அவங்க நிறைவேற்றல. அப்புறம் எப்படி அவங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது? அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்களை ரிசைன் பண்ண வச்சுட்டு இங்க நிக்க வைக்கிறாங்க. கேண்டிடேட்டே கிடையாது அவங்களுக்கு. இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டே அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு கேண்டிடேட் இல்லாம 2 மாநில ஆளுநரை ரிசைன் பண்ண வச்சு எடுத்துட்டு இந்த தொகுதியில வேட்பாளராக அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு அப்போ கேண்டிடேட்டே இல்லாத ஒரு கட்சி அதை எங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறீங்க. அதுவே தவறுதான். வேளச்சேரி தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக வேளச்சேரி மக்கள் தெளிவானவங்க. கடந்த நீங்க எல்லா தேர்தல்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசத்துல திமுக அதிக ஓட்டு போட்ட மக்கள் வேளச்சேரி மக்கள். அவங்களுக்கு நான் சொல்லியோ யார் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆகட்டும், மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே நல்ல வேலைகள் செஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் எல்லா தொகுதியும் அவங்களுக்குள்ள 5-6 தொகுதிகளையுமே எல்லா விஷயங்களும் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தரமணியில பஸ் நிலையம் கட்டி கொடுத்துருக்காங்க, 65 லட்சம் இப்பதான் கட்டினாங்க. வேளச்சேரியில் எடுத்தீங்கன்னா 65 லட்சம் டென்னிஸ் கோர்ட்டு கட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல தொகுதிகளில் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த எம்பியை பத்தி நம்ம மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது. தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் தான், அதுல சந்தேகமே உங்களுக்கு இல்லை. ஆனா வேளச்சேரி மக்களுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்துல இந்த மழைநீர் வடிகால் இந்த இதுல பெரிய தந்தை பெரியார் நகர்ல மழைநீர் வடிகால் காரியம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். மெட்ரோ வாட்டர் உடனுக்குடனே பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். இங்க 1000 ரூபாய் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துருக்கோம். ஒருத்தர் கூட இல்லை, மிஞ்சி போனா ஒருத்தர் 2 பேர் விடுபட்டிருக்கோம், அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வெள்ள நிவாரணத்துக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் இங்க இல்லை. அதனால ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதுவும் இது இப்போ தீர்த்து வச்சிருவாங்க. அதனால கண்டிப்பா அதுல 100% தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி உறுதி. வேளச்சேரி